மருத்துவத்துறையில் பேராசிரியராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் காரில் போயிருக்கிறப்ப கார் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நடுவழியில் அப்படியே நின்றுச்சு. அப்போ வண்டி ஓரத்தில் நிப்பாட்டுறாரு. டயர் கழட்டி அதோட 4 நட்டுகளையும் தரையில் ஓரம் வச்சுட்டு ஸ்டெப்னி டயர் மாற்றுறாரு. சாலையோட ஓரத்தில் பெரிய சாக்கடை திறந்தபடி ஓடிட்டே இருக்குது. எதிர்பாராத விதமாக அந்த 4 நட்டுகளும் என்னாச்சு, அதில் போய் டக்குன்னு விழுந்துருச்சு. அப்படியே தகச்சு போயிட்டார். 4வது டயரை மாட்டவும் முடியாது, வண்டி ஓட்டவும் முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் சூழ்நிலைக்கு வந்துட்டார். தலையில் கை வச்சு கப்புன்னு உட்காந்துட்டு என்ன பண்ணதே தெரில. அப்போ அவர் கார் நிறுத்திக்கிற இடத்துல உள்ள காம்பவுண்டு சுவர் ஒன்று இருக்குது. அது மேலே எட்டி பார்த்தபடி ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேட்டால் வண்டி ஓட்ட முடியுமே அப்படின்னு கையில் தட்டி சிரிக்கிறாரு. அந்த ஆள் இருந்த கட்டடத்தோட வெளியில் ஒரு பெயர் பலகை இருக்குது. அதை படித்து பார்க்குறாரு. என்னென்னா மனநல மருத்துவமனை அப்படின்னு சொல்லி எழுதிக்கு. இவருக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, இதுவே பைத்தியம். இதோட பேச்சு கேட்டால் நானும் பைத்தியமாக சொல்லி போட்டு அப்படியே அலட்சியம் பண்ணிவிட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துக்காரு. உள்ளே இருந்த ஆள் மற்ற 3 டயர்லேயும் இருந்து ஒவ்வொரு நட்டை மட்டும் கழட்டு, இந்த டயருக்கு 3 நட்டு போட்டு ஓட்டு, கடைக்கு போய் 4 நட்டு வாங்கி 4 டயருக்கு ஒவ்வொன்றா போடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுச்சு. யார்? அந்த பைத்தியம் மாதிரி பேசினவர் அவர். இப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, யார் நட்டுக்கலனுங்க, இவர் நாம் மனநோயாளியா இல்லை அவர் மனநோயாளி அப்படிங்கிறது இவர் யோசனை பண்ணுற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த ஆசிரியர் அப்படியே திகச்சு போயிட்டார். அவனா பைத்தியா? அவன் பைத்தியம்தான், ஆனால் கெட்டிக்கார பழைய மெக்கானிக்கு. அவனுக்கு தோணுன யோசனை கூட தனக்கு தோணலையே அப்படின்னு போட்டு வெக்கப்பட்டாராம். இந்த சம்பவம் மூலிமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, யாருடைய சொல்லையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு அதில் ஏதாச்சும் பிரயோஜனம் இருந்ததுன்னா அதையே நாம் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அலட்சியமாக எதையும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.